ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சோபன் பிரசாத் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சாமி கும்பிட்டோம், நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா? இன்றைக்கி நாள் எப்படி கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சாமிலாம் கும்பிட்டு கையில் தீபத்தோடு வச்சு உங்கள் எல்லாத்துக்கும் நான் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க, நான் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை, எனக்கு ஹெவி ஒர்க் ஆகிடுச்சி. ரொம்ப நல்லா கிளிப்பிங் எடுக்க முடியல. பூஜை ஜாமான் நல்லா விளக்கி, அந்த அகல் விளக்கெலாம் விளக்கி, குத்து விளக்கெலாம் விளக்கி வச்சு பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். சாமி கும்பிட்றதா வேலை. பாருங்கள், இவ்வளோ தான் என்கிட்ட சாமி பூஜை ஜாமான்றது என்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அங்கே வைக்கிறதுக்கு ப்ளேஸு இல்லைனாலும் இவ்வளோ தான் இருக்குது. நிறைய வாங்கணும், எனக்கு நிறைய பிளான் இருக்குது. ப்ளேஸில் அதனால் சரி இப்போதைக்கு இருக்கட்டும்னு வச்சுக்கேன். காமாட்சி விளக்கு பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் பொட்டு வைக்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளக்கு ஜாமான் விளக்கி எடுத்து இதில் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆகிடுச்சுங்க. ஆனால் இந்த விளக்கு ஜாமான் பொட்டு வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. பாருங்கள், பூஜை ரூமும் ரெடி ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ்லாம் நல்லா தொடச்சி எடுத்து ஃபோட்டோஸ்க்கும் நல்லா பொட்டு வச்சுக்க தெரியுதான்னு பாருங்கள். மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சாமி அலங்காரம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வாங்க, ஈவினிங் ஆகிடுச்சு, விளக்கேற்றலாம். பாருங்கள், ஈவினிங் கரெக்டாக 5:55 விளக்கு ஏற்றியாச்சு. சாமியெல்லாம் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குலாம் ரெடி பண்ணி வாசலுக்குலாம் வச்சுட்டோம். நாங்கள் கேமரா பிடிக்க ஆளே இல்லை, அதனால தாங்க நான் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அந்த கிளிப்பிங் எடுக்க முடிஞ்சிச்சு. யார் அது வீட்டில் எப்படி இந்த பூஜை கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. நேற்று எனக்கு ரொம்ப ஹாப்பி. குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் தான் வைக்கலாம் பார்த்தேன். நாளும் நடந்து போயிட்டு இருந்தனால என்னால் வைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வெளியிலலாம் விளக்கு வச்சது என்னால் இப்போ எடுக்க முடில. விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் நான் போய்ட்டு வீடியோவே எடுத்தேன். ஏன்னா என்னால் சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்பெஷல் கிளாஸ்னால கொஞ்சம் லேட்டாக வந்தான். சோபன் தான் இருந்தால், எங்கள் வீட்டுக்காரர் லேட்டாக தான் வந்தார். பாருங்கள், இங்கே தான் நான் எப்போவுமே குத்து விளக்கு வைப்பேன். இந்த வாட்டி என்னால் வைக்க முடியல. ஏன்னா வந்துக்கிட்டே இருந்தாங்களா, நடந்துகிட்டே இருந்தாங்களா, சரி போகிற வழியில் நம்ம விளக்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கு வச்சாச்சு. படிக்கு விளக்கு வச்சுட்டு பாருங்கள், இங்கே குத்து விளக்கு வச்சோம் அப்படின்னா நடக்கிறது கொஞ்சம் ப்ளேஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதில் விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் பிரசாத் வந்தான். அதுக்கு முன்னாடி வந்திருந்தான் அப்படின்னா கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க வச்சுருந்துருக்கலாம். இது தாங்க எங்கள் வீடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த கோலம்லாம் போட்டு விளக்கு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் நாங்கள் 2 டேஸ்க்கு கோலம் போடுவோம். நாளைக்கு அடுத்த நாள் ஒரு நாள் போடுவோம். யார் வீட்டில் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் விளக்கேற்றிட்டோம், நீங்கள் விளக்கேற்றிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. இவ்வளோ இந்த பொறுமையாக இருந்து பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.